ஹாய் எவ்ரிவன். நேற்று நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. 24,100 கிட்ட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வீடியோவில் அப்படின்னா, மார்க்கெட் வந்து 23,900க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து அப்சைடில் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஃபஸ்ட்டு வந்து 24,000 அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேப் அப் சினாரியோ நடந்துச்சு. பாசிட்டிவ் சினாரியோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு கிஃப்ட் நிஃப்டி பேஸ் பண்ணி அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்கிட்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே இந்த 24,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து போகும். நேற்று மார்க் பண்ணது எதையுமே நான் ரிமூவ் பண்ண வேலை, ஜஸ்ட்டு கோடு போட்டதை கூட அப்படியே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டச் பண்ண மார்க்கெட்டு மேலே போன மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். இந்த லெவலை திரும்ப பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனில் போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரியே அப் சைடு வந்து மார்க்கெட் போயிருக்கு. ஸோ டவுன் சைடும் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இந்த ரேஞ்சுக்கு 23,897க்கு கீழே இருந்தால் வரும்னு சொன்னோம். பட் ஆனால் மார்க்கெட் இங்கே வரவே இல்லை. ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி எந்த சினாரியோவில் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் இன்றைக்கி. ஸோ லெவலை ஜஸ்ட் மார்க் பண்ணது எதையும் மாற்றாமல் கூட பார்த்துடலாம், பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டேவோட க்ளோஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணிப்போம். நேற்றைய க்ளோஸு இந்த லெவலை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ரவுண்ட் ஃபிகராக பார்த்தீங்கன்னா 24,100. அடுத்து க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 24,092.70. இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் லெவல். ஸோ இன்றைக்கி எப்படி இருக்கும்? க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் மார்க் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி க்ளோஸ்க்கு மேலே 24,100க்கு மேலே மார்க்கெட் இருந்தது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்னோம் இல்லைங்களா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட டாப் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. 24,200, இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸு. சாரி, நிறைய டிஸ்டர்பன்ஸ். இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? அடுத்து இந்த லெவலுக்கு மேலே போச்சு, 24,200க்கு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆர்டர் பிளாக் 24,272 to 300 இந்த ரேஞ்சுக்கு அடுத்து போகிறதுக்கு பாசிபிள். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த கேப் கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, அப்படியே டவுன் சைட் பார்ப்போம். டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றே மார்க்கெட் வந்து இங்கே மேலே போன மார்க்கெட் அங்கேருந்து கீழே, ஸோ இது ஆர்டர் பிளாக்காக இருந்துச்சு. இந்த ஆர்டர் பிளாக் மேலே போயிடுச்சுன்னா திரும்பவும் இந்த இடம் வரும்போது பிரேக்கர் பிளாக்காக மாறும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்சைட் பார் இருக்கு இல்லையா, இந்த இன்சைட் பாருக்கும் இந்த கேண்டிலுக்கும் இடையில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ ஒரு 10-20 பாயிண்ட் 20 or 30 பாயிண்ட்ஸ்க்கு வந்து கேப் இருக்குது. ஸோ இந்த சினாரியோவுக்கு தான் மார்க்கெட் வரணும் ஃபஸ்ட்டு. அப்போது இந்த சினாரியோவுக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த இடம் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. கரெக்டாக? ஜஸ்ட் இதெல்லாம் அப்படியே மார்க் பண்ணுறேன். சப்போர்ட் 24,050 இந்த ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுனில் இருக்கணும். அது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,090 இந்த ரேஞ்சுக்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 24,050 இந்த ரேஞ்சுக்கு வரும். இதையும் பிரேக் பண்ணுறப்போ டவுன் சைடில் இருக்கிற 24,000க்கு வரும். இந்த 24,000க்கு கீழே இருக்க 24,000க்கும் 23,970க்கும் கீழே மார்க்கெட் இருந்தால் நேற்று மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆனாங்க. ஸோ ஒரு கேப் பாசிட்டிவ் சினாரியோ ஓப்பன் ஆனாங்க இல்லையா, இந்த கேப்புக்கு மார்க்கெட் வரும். இந்த கேப்புக்கும் கீழே இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் 23,815. பட் இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே இருந்தாங்க இல்லையா, ஃப்ரைடேவோட க்ளோஸு 900, 23,900 வரைக்கும் இன்றைக்கி வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனில் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு சினாரியோ அப்சைடில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ், அங்கேயே ஒரு 150, 180 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
அது ஓப்பன் க்ளோஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் நடக்கும். கிஃப்ட் நிஃப்டியோட சினாரியோஸ் பெருசாக இல்லை, ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் டவுனில் ஒரு 6:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் மார்க்கெட் இருக்குது. இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் இன்னும் டைமிங் இருக்குது இல்லையா, இதை பேஸ் பண்ணி எந்த ரேஞ்ச் ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை இல்லை. பட் நம்மளோட கீ லெவல் டெக்னிக்கல் இதுதான். ஸோ இன்றைக்கி நிஃப்டியோட மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி, அதனால் மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த சினாரியோக்குள்ளே இருக்கலாம். 24,000க்கும் 25,000க்கும் 200க்கு இடையில் இருக்கிறதுக்கு பாசிபிள். இதேமாரி மார்க்கெட் கீழே டவுன் சைடில் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு அடிஷ்னல் ஒரு 100 பாயிண்ட்ஸு 23,900 இந்த ஜோன் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் சைட்லேயே அதே போல் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் லெவல்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.